அவளுடைய பலவீனத்தின் மத்தியிலே அந்த பலவீன வியாதி நிமித்தம் பலவீனப்படுத்துகிற அந்த ஆவியுடைய பாதிப்பு இருந்தாலும் கூட அந்த பாதிப்பை அவள் பெரிதாக நினைக்காதபடிக்கு, அந்த பாதிப்பை தன்னுடைய வாழ்க்கையில அவள் பெருசுபடுத்தி வீட்டில் முடங்கி கிடக்காதபடிக்கு அவள் ஆலயத்துக்கு ஓடி வருகிறாள். அல்லேலூயா. தன்னுடைய பலவீனத்தை அவள் முக்கியத்துவப்படுத்தல, தன்னுடைய பலவீனத்தை அவள் பெரிதுபடுத்தல. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு சின்ன ஒரு தலைவலினா ஆலயத்துக்கு போறது கிடையாது, சின்ன ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஆலயத்துக்கு போறது கிடையாது, ஒரு வேலை வந்துருச்சுன்னா ஆலயத்துக்கு போவது கிடையாது. ஆலயத்துக்கு போவதை இவள் என்ன செஞ்சார்? முக்கியத்துவம் படுத்தினார். ஓய்வு நாளை முக்கியத்துவம் படுத்தினார். ஓய்வு நாளை ஆண்டவருக்குரிய நாள் என்பதை அவள் என்ன செஞ்சார்? அதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார். ஆகையினால்தான் தேவன் இவளுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செஞ்சார். ஒருவேளை இவ அன்னைக்கு ஆலயத்துக்கு போகாம இருந்திருந்தா அந்த கூடியான அந்த வியாதியிலிருந்து அவள் விடுதலையா இருக்க முடியாது. இவ ஆலயத்துக்கு போனதுனாலதான், இயேசு அந்த பிரசங்கம் பண்ண வந்ததுனாலதான் அவள் பலவீனத்திலிருந்து அவள் விடுதலை பெற்றுக் கொண்டாள். அப்ப இவனுடைய வாழ்க்கையில என்ன இருந்தது? என்ன பலவீனம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன ஒரு உபத்திரம் வந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போவதை விட்டு விடாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய காரியத்துல ஒரு ஒழுக்கம் இருந்தது. அல்லேலூயா. ஆலயத்துக்கு போக வேண்டும் என்கிறதான ஒரு ஒழுங்கு இருந்தது. அந்த ஒழுங்கு தான் அவருடைய வாழ்க்கையில அவருக்கு அந்த அற்புதத்தை கொண்டு வந்தது. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்துல இருக்கிறவங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குமா? அந்த ஒரு நாள் ஆண்டவருக்காக கொடுக்கணும். கொடுத்தாலும் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், இல்லைன்னா எங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும்? இவ வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறதுக்கு காரணம் என்ன? அந்த ஒரு நாளை கர்த்தருக்கு ஒழுங்கா கொடுத்தா. அல்லேலூயா. ஒரு நாளை ஒழுங்கா கொடுக்கணும். ஞாயிற்றுக்கிழமைங்கிறது அந்த ஒரு நாளை என்ன செய்யணும்? ஒழுங்கா கொடுக்கணும். கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் போகக்கூடாது. அல்லேலூயா. 10 லட்சம் ரூபாய் கிடைச்சாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். ஞாயிற்றுக்கிழமை தேவனை தொழுது கொள்ளணும். எவ்வளவு பணம் கொடுத்தாலும், எவ்வளவு பணம் கிடைச்சாலும் எங்கேயும் போகக்கூடாது. வேலைக்கு போகாதபடிக்கு, தன்னுடைய சுய விருப்பத்தை செய்யாதபடிக்கு, தன்னுடைய சொந்த பேச்சை பேசாதபடிக்கு, தன்னுடைய சொந்த வேலையை செய்யாதபடிக்கு நம்ம இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார்.